Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என கண்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். I am Asi Joseph Sakairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar at Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்தன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 42nd week of Bible study under Rooted in His Word program, we will examine the Gentiles that lived in the land of Canaan when God renewed and confirmed the covenant in 2081 BC, which He had already made with Abraham. In Genesis 15:19-21. இந்த 42வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமுடன் ஏற்கனவே சேர்ந்த உடன்படிக்கையை கிமு 2081 மீண்டும் புதுப்பித்து உறுதிப்படுத்திய போது கானான் நாட்டில் வாழ்ந்திருந்த புற-இனத்து மக்களை பற்றிய நமது ஆராய்ச்சியை இந்த பாடத்தில் தொடருவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19-21 வசனங்கள். The list of the people living in Canaan when the covenant was made in 2081 BC. கிமு 2081 ஆண்டில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட போது கானான் நாட்டில் வாழ்ந்திருந்த மக்களின் பெயர் அட்டவணை. From verse 19-21 we read the following things. The Canaanites, the Kenizzites, the Kadmonites, the Hittites, the Perizzites, the Rephaim, the Amorites, Canaanites and Girgashites and the Jebusites. 19-21 வசனங்கள் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். In this lesson we already have seen the first 5 nations of the people, that means Canaanites, Kenizzites, Kadmonites, Hittites and Perizzites. நாம் ஏற்கனவே இந்த பாடத்தில் முதல் 5 புற-இனத்தாரை பற்றி விரிவாக பார்த்தோம். கேனியர், கெனீசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர். Now we will study the next 5 Gentiles lived in the Canaan in the time of this covenant renovation. இப்பொழுது நாம் அடுத்து வருகிற 5 புற-இனத்தார் பட்டியலை பற்றி நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். Last week examined the details of the first 5 Gentiles in these verses. Now we will examine the details of the next 5 Gentiles. கடந்த வாரத்தில் நாம் இந்த வசனங்களில் உள்ள முதல் 5 புற-இனத்தார் பற்றிய விவரங்களை ஆராய்ந்தோம். இப்பொழுது நாம் அடுத்து உள்ள 5 புற-இனத்தார் பற்றிய விவரங்களை ஆராய்வோம். 6th one is Rephaim. The Rephaim of Genesis 15:20 were an ancient powerful tribe of giants who lived in the land of Canaan. அடுத்ததாக 6வது ரெப்பாயிமர். ஆதியாகமம் 15:20 உள்ள இந்த ரெப்பாயிமியர் என்பவர்கள் கானான் தேசத்தில் வசித்த ஒரு பழமையான வலிமை மிக்க ராட்சச இனத்தவர்கள் ஆவார்கள். They stood up for the impossibility of God's promise of the land of Abraham. இவர்கள் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசம் குறித்த வாக்குத்தத்தத்தின் சாத்தியமற்ற தன்மையை குறித்து நின்றார்கள். Described as warrior and sometimes as spiritual shadows, they were part of invading nations that were defeated by Israelites. போர் வீரர்கள் என்றும் சில சமயத்தில் ஆவிக்குரிய நிழல்கள் என்றும் விவரிக்கப்பட்ட இவர்கள் இஸ்ரவேல் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நாடுகளின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். King Og of Bashan was one of the last to remain in the region beyond the Jordan. பாசானின் அரசனான ஓக் யோர்தானுக்கு அப்பால் இருந்த பிராந்தியத்தில் கடைசியாக இருந்தவர்களில் ஒருவராக இருந்தார். Key historical facts about the Rephaim. ரெஃபாயிமியர்களை பற்றிய முக்கியமான வரலாற்று விவரங்கள். Identity. The Rephaim were identified as giants or mighty warriors 7 to 10 feet tall who lived beyond the Jordan in the Canaanite lands. ரெஃபாமியர்கள் யோர்தானுக்கு அப்பாலும் கானானிய பகுதியிலும் வசித்த
7 முதல் 10 அடி உயரமுள்ள ராட்சதர்கள் அல்லது வலிமைமிக்க போர் வீரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். They were related to other giant tribes including Moabite, Emim and the Ammonite, Zuzim. அவர்கள் மோவாபி இனத்தை தெரிஞ்ச ஏமீம் மற்றும் அம்மோனி இனத்தைச் சேர்ந்த சூசிம் அல்லது சம்சூசிம் ஆகியோர் உள்ளிட்ட பிற ராட்சத இனங்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். Genesis 15:20 context. Their mention in God's covenant with Abraham indicates that they were major obstacles to the inheritance of the land. ஆதியாகமம் 15:20 சூழல் என்று பார்க்கும்போது ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையில் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது நாட்டின் சுதந்திரத்திற்கு, அதாவது இஸ்ரவேலர்கள் அந்த நாட்டை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒரு பெரிய தடையாக இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஏர்லி ஹிஸ்டரி, இவர்களை பற்றிய ஆரம்பகால வரலாறு பார்க்கும்போது இன் ஜெனசிஸ் 14:5 we read as thus. ஆதியாகமம் 14:5 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். In the 14th year, Kedorlaomer and the kings who were with him came and attacked the Rephaim in Ashroth Karnaim, the Susim in Ham, and the Emim in Shavu Kiriatim. 14ஆம் வருஷத்திலே கெதர்லாகோமேரும் அவனுடைய கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்ரோத் கர்னாயிமில் இருந்த ரெப்பாயிமேரையும், காமில இருந்த சுசிமியரையும், சாவேத் கிரியாத்தாமில் இருந்த ஏமியரையும் என்று சொல்லப்படுகிறது. According to this verse, they had previously been defeated by Kedorlaomer and his allies in Asros Karnaim. இந்த வசனத்தின்படி அவர்கள் அஸ்ரோஸ் கர்னாயிமில் கெதர்லாகோமேர் மற்றும் அவனோட கூட்டாளிகளால் முன்பே தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள். Later history and defeat. This tribe was largely destroyed by God, and when the Israelites left under Moses and Joshua, they were gradually defeated by the Israelites, with Og, king of Bashan, being the only notable survivor. This is found in Deuteronomy 3:11. பிற்கால வரலாறு மற்றும் தோல்வி. இந்த கோத்திரம் பெரும்பாலும் தேவனால் அழிக்கப்பட்டது. மேலும் மோசே மற்றும் யோசுவாவின் கீழ் இஸ்ரவேலர்கள் வெளியேறிய போது, எகிப்தை விட்டு வெளியேறிய போது, பாசானின் அரசனாகிய ஓக் குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவனாக எஞ்சியிருந்த நிலையில் இந்த ரெப்பாமியர் படிப்படியாக இஸ்ரவேலர்களால் வெல்லப்பட்டனர். Cultural significance. The term Rephaim was used to refer to the shadows or spirit of the dead in the underworld, Sheol. பண்பாட்டு முக்கியத்துவம். ரெஃபாயிம் என்ற சொல் பாதாள உலகத்தில் ஷியோலில் உள்ள இறந்தவர்களின் நிழல்களை, ஆவிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. Other names of the Rephaim. ரெஃபாமியர்களுக்கான பிற பெயர்கள்: அனாக்கிம், a Canaanite tribe that was mentioned in the mountains. அனாக்கிம் என்பது மலைப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட கானானிய பிரிவு. ஏமிம், the Moabite name for these giants. ஏமிம் என்பது இந்த ராட்சதர்களுக்கான மோவாபிய பெயர் ஆகும். சம்சூசிம், the Ammonite name for them. சம்சூசிம் என்பது அவர்களுக்கான அம்மோனிய பெயராக இருந்தது. The defeat of the Rephaim symbolized the victory of God's promise against invincible worldly threats to Israel. ரெஃபாயிமியர்களின் தோல்வியானது இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக இருந்த ஜெயிக்க முடியாத உலக பிரகாரமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வெற்றியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் த நெக்ஸ்ட் Gentile nation, Amorites. 7th, Amorites. The Amorites mentioned in Genesis 15:21 were a powerful West Semitic people who inhabited the land of Canaan. அடுத்து 7வது மக்கள் இனத்தவர் எமோரியர் ஆவார்கள். ஆதியாகமம் 15:21 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த எமோரியர்கள் கானான் தேசத்தில் குடியிருந்த வலிமை மிகுந்த மேற்கு செமிட்டிக் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். They were people who were initially nomadic and later urban dwellers. இவர்கள் முதலில் நாடோடிகளாக இருந்து பின்னர் நகரவாசிகளாக மாறிய ஒரு மக்கள் இனமாகும். They dominated Syria and Canaan from about 2000 to 1600 BC, establishing strong fortified city states as Hebron, Eshbon. இவர்கள் ஏறக்குறைய கிமு 2000 முதல் கிமு 1600 வரை
சிரியாவிலும் கானா நாட்டிலும் ஆதிக்கம் செலுத்தினார்கள். இவர்கள் வலிமையான அரணான நகர அரசலாகிய எபிரோன், ஹெப்ரோன் போன்றவற்றை உருவாக்கினார்கள். known as fierce warriors, they were among the peoples displaced by Israel because of their great wickedness. மூர்க்கமான போர் வீரர்களாக அறியப்பட்டவர்கள் மிகுந்த அக்கிரமத்தின் காரணமாக இஸ்ரவேலால் துரத்திவிடப்பட்ட மக்களின் ஒன்றாக இருந்தார்கள். கீ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், இவர்களுடைய முக்கியமான வரலாற்று விவரங்கள் என்னென்று பார்க்கும்போது, ஆரிஜின் அண்ட் ரைஸ். originating in the western Mesopotamia and northern Syria, they were initially a nomadic and later settled and established kingdom. தோற்றம் மற்றும் எழுச்சியை பார்க்கும்போது இவர்கள் மேற்கு மெசபோத்தோமியா மற்றும் வடக்கு சிரியா பகுதியிலிருந்து தோன்றினார்கள். இவர்கள் முதலில் நாடோடிகளாக இருந்து பின்னர் குடியேறி ராஜ்யங்களை நிறுவினார்கள். Their presence in the Bible. In Genesis 15, God himself mentioned that Amorites had not yet reached their full iniquity, indicating a period of time during which God was patient before they were destroyed by Israel. வேதாகமத்தில் இவருடைய இருப்பை பார்க்கும்போது ஆதியாகமம் 15 இஸ்ரவேலால் அழிக்கப்படுவதற்கு முன்பு தேவன் பொறுமையுடன் அந்த காலத்தை குறிப்பிடும் விதமாக எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் முழுமையடையவில்லை என்று அவரை குறிப்பிட்டார். Under the kings of Shion and Og, they occupied the Dead Sea, Hebron and the region beyond Jordan. சீகோன் மற்றும் ஓப் ஆகிய அரசர்களின் கீழ் இவர்கள் சவக்கடல், எப்ரோன் மற்றும் யோர்தானுக்கு அப்பால் உள்ள பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தார்கள். தியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். Described as large and powerful, they were a major obstacle to Israel's conquest. They were known for building fortified states and in secular history established the Amorite dynasty in Babylon, which included Hammurabi. இறையியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். பெரிய வலிமையானவர்களாக விவரிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்களின் வெற்றிக்கு ஒரு பெரும் தடையாக விளங்கினார்கள். இவர்கள் அரண் கொண்ட நகர அரசுகளை கட்டியதற்காக அறியப்பட்டார்கள். மேலும் மதச்சார்பற்ற வரலாற்றில் பாபிலோன், இதில் ஹம்முரபியும் உள்ளடங்குகிறார், எமோரிய வம்சத்தை நிறுவினார்கள். டிஃபீட். The Israelites, led by Moses and Joshua, defeated the Amorites. The Israelites took the Amorite territories and divided them among the tribes of Gad, Reuben and Manasseh. தோல்வி. மோசே மற்றும் யோசுவாவின் தலைமையிலான இஸ்ரவேலர்கள் அமோரியர்களை தோல்வியடைய செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் அமோரியர்கள் பிரதேசங்களை கைப்பற்றி அவற்றை காத், ரூபன் மற்றும் மனாசே ஆகிய கோத்திரங்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். Biblical nomenclature. Although often referring to a specific group, the term Amorites is sometimes used in the Bible as a general term for inhabitants of Canaan. விவிலிய பெயரிடல் என்னவென்று பார்க்கும்போது பெரும்பாலும் இது ஒரு குறிப்பிட்ட குழுவை குறித்தாலும் எமோரியர் என்ற சொல்லானது சில சமயங்களில் கானானின் குடிமக்களுக்கான ஒரு பொதுவான சொல்லாக விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 8. Canaanites. The Canaanites mentioned in Genesis 15:21 were various Semitic tribes including the Amorites, Hittites and Jebusites, who were the descendants of Canaan, the son of Ham, who was the son of Noah, who inhabited the Levant during the Bronze Age. அடுத்ததாக 8வது புறையினத்தார் யாருன்னு பார்க்கும்போது கானானியர். ஆதியாகமம் 15:23 குறிப்பிடப்பட்டுள்ள கானானியர்கள் வெண்கல காலத்தில் லெவன்ட் பகுதியில் வசித்த காம், இவர் நோவாவின் மகனாவார். இந்த காம் என்பவரின் மகனான கானானின் வழித்தோன்றல்களான அமோரியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் உள்ளிட்ட பல்வேறு செமிட்டிக் பழங்குடியினர் ஆவார்கள். They established well-fortified city-states. They practiced trade, pagan worship of gods such as Baal and Molech and child sacrifice. இவர்கள் நன்கு அரண்கள் அமைக்கப்பட்ட நகர அரசுகளை நிறுவினார்கள். இவர்கள் வர்த்தகம், பாகால் மற்றும் மோலேக் போன்ற தெய்வங்களின் புறமத வழிபாடு மற்றும் குழந்தைகளை பழி செலுத்துதல் ஆகிய மூட நம்பிக்கை பழக்கங்களை கொண்டிருந்தார்கள். ஆரிஜின் அண்ட் ஜியாகிரபி. Descent. According to Genesis 10:15-18, the Canaanites were descendants of Canaan, the grandson of Noah. தோற்றமும் புவியியலும். வம்சம்.
ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15-18 படி கானானியர்கள் நோவாவின் பேரனான கானானின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். லொக்கேஷன்: they inhabited the land between the Mediterranean Sea and the Jordan River. This area roughly include present-day Israel, Palestine, Lebanon, Western Jordan and Western Syria. இருப்பிடம்: இவர்கள் மத்திய தரைக்கடலுக்கும் யோர்தான் நதிக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் வசித்து வந்தார்கள். இது ஏறக்குறைய இன்றைய இஸ்ரவேல், பாலஸ்தீனம், லெபனான், மேற்கு யோர்தான் மற்றும் மேற்கு சிரியாவை உள்ளடக்கிய பகுதியாகும். ட்ரைப்ஸ்: Genesis 15:19-21 specifically mention the Canaanites, Kenizzites, Kadmonites, Hittites, Perizzites, Rephaim, Amorites, Canaanites, Girgasites and Jebusites. இந்த இனங்கள் யாருன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 15 19-21 இங்கே குறிப்பாக சொல்லப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் கேனியர்கள், கெனிசியர்கள், கத்மோனியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், ரப்பாயிம்கள், அமோரியர்கள், கானானியர்கள், கிர்காசியர்கள் மற்றும் எபூசியர்களை குறிப்பிடுகிறது. கல்ச்சர் அண்ட் ரிலிஜன். சிட்டி ஸ்டேட்ஸ்: த கானானிட்ஸ் வேர் நாட் எ யூனிஃபைட் எம்பையர். They were a collection of city states with the fortified city. They lived largely under the influence of Egypt, especially from 16th to 12th centuries BC. பண்பாடு மற்றும் மதம். நகர அரசுகள். கானானியர்கள் ஒரு ஒருங்கிணைந்த பேரரசாக இருக்கவில்லை. இவர்கள் அரணான நகரங்களை கொண்ட நகர அரசுகளின் தொகுப்பாக இருந்தார்கள். இவர்கள் குறிப்பாக கிமு 16 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை பெரும்பாலும் எகிப்தின் செல்வாக்கின் கீழ் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். ரிலிஜன். The religion was deeply polytheistic, which gods such as El, Baal, Asherah and Molech included. These beliefs included extreme rituals including temple prostitution, sexual act in worship and child sacrifice. மதம். இவர்கள் மதம் ஏல், பாகால், அஷேரா மற்றும் மோலேக் போன்ற தெய்வங்களை கொண்ட ஆழமான பலதெய்வ வழிபாட்டை கொண்டிருந்தது. இந்த நம்பிக்கைகளில் கோவில் விபச்சாரம், வழிபாட்டில் பாலியல் செயல்கள் மற்றும் குழந்தை பலி உள்ளிட்ட தீவிரமான மூடநம்பிக்கைக்குரிய சடங்குகள் அடங்கியிருந்தன. ட்ரேட். மெனி கானானிட்ஸ் வேர் known as merchants or traders, Phoenicians, operating in important economic area. வணிகம். பல கானானியர்கள் முக்கிய பொருளாதார பகுதிகளில் செயல்படும் வணிகர்கள் அல்லது வர்த்தகர்கள் என்று அறியப்பட்டார்கள். The history of Canaanites in biblical context. வேதாகம பின்னணியில் கானானியர்களின் வரலாறு. Promise. In Genesis 15, which we are studying, God promised land to these people inhabited in to Abraham descendants. வாக்கு தத்தம். நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தில் இந்த மக்கள் வசித்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததியாருக்கு தேவன் வாக்களித்தார். ஜட்ஜ்மெண்ட். The Bible states that the Canaanites were driven out because of their deep moral corruption, wickedness and the destruction of the land. நியாய தீர்ப்பு. கானானியர்கள் அவர்களின் ஆழ்ந்த ஒழுக்கச் சீர்கேடு, பொல்லாப்பு மற்றும் தேசத்தை சீரழித்ததன் காரணமாகவே துரத்தப்பட்டார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. Contradiction. The Canaanites are described in the history books as having a culture hostile to Israel. God commanded the Israelites to avoid eradicate their idolatry. முரண்பாடு. வரலாற்று புத்தகங்களில் கானானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமான கலாச்சாரத்தை கொண்டு செயல்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கை கொண்டிருந்த விக்கிரகத்தை தவிர்க்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். Stable tradition. Although they were largely driven out of the land of Israel, a small number continued to live among the Israelites and their cultural and religious influences last for centuries. நிலைத்த மரபு. இவர்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து துரத்திவிடப்பட்டாலும் வெகு சிலர் இஸ்ரேலிடையே தொடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். மேலும் அவர்களின் கலாச்சார மற்றும் மத செல்வாக்கு பல நூற்றாண்டுகளாக நீடித்தது. Then comes the 9th nation, Girgasites. அடுத்து 9வது மக்கள் இனம் வருகிறது, கிர்காசியர். The Girgasites were one of the 10 ancient Canaanite tribes listed in Genesis 15:21. கிர்காசியர்கள் என்பவர்கள்
ஆதியாகமம் 15:21 அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள 10 பண்டைய கானானிய மக்கள் இனங்களில் 9வது இருந்தார்கள். The land they inhabited was also promised to Abraham's descendants. According to Genesis 10:16, as descendants of Canaan, they were deeply rooted in the land, following the pagan Canaanite religion under Joshua's invasion. They were eventually driven out or destroyed by the Israelites. இவர்கள் வாழ்ந்த பகுதியும் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 10:16 படி கானானின் சந்ததியினர் என்ற முறையில் அவர்கள் கானானிய புறமதத்தை பின்பற்றி அந்த நிலத்தில் ஆழமாக வேரூன்றியிருந்த குடிகளாக இருந்தார்கள். யோசுவாவின் படையெடுப்பின் கீழ் அவர்கள் இறுதியில் இஸ்ரவேலர்களால் துரத்திவிடப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள். ஆரிஜின் அண்ட் ஐடென்டிட்டி. The Girgashites were descendants of Canaan, the son of Ham. They were a tribal group that descended from Canaan's 5th son. The following are the verses that provide evidence for this. தோற்றமும் அடையாளமும். வம்சாவளி. கிர்காசியர்கள் காம் என்பவரின் மகனான கானானின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் கானானின் 5வது மகன் மூலமும் உண்டான இனக்குழுவாக இருந்தார்கள். இதற்கான சான்றுகள் உள்ள வசனங்கள் பின்வருமாறு. முதலாவது, ஃபர்ஸ்ட் we come Genesis 10:15-18. Canaan begot Sidon his first son, and Heth, the Jebusite, the Amorite, and the Girgashite, and etc. is coming. So the 5th son is Girgashites. From the 5th son, the Girgash nation is originated. கானான் ஆதியாகமம் 10:15 வாசிக்கும்போது, கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிர்காசியர் கானானுடைய 5வது மகன் மூலமாக தோன்றின மக்களினம் ஆவார்கள். இதே இதற்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. Another proof is found in 1 Chronicles 1:13-16. Canaan begot Sidon his firstborn, and Heth, Jebusite, the Amorites, and the Girgashite. இதே இதற்கு ஆதார வசனமாக 1 நாளாகமும் 1:13 வாசிக்கும்போது, கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் என்று சொல்லி வரிசையாக வருது. 5வது மகன் மூலமாக தோன்றின மக்களினம் தான் இந்த கிர்காசியர். கானானின் 5வது மகன் மூலமாக தோன்றிய மக்களினம் இந்த கிர்காசியர். கான்டெக்ஸ்ட். They were also listed among the people of Canaan that were to be conquered by Israel. இஸ்ரவேலால் கைப்பற்றப்பட இருந்த கானான் நாட்டில் இருந்த மக்கள் இனங்களில் இவர்களும் அட்டவணைப்படுத்தப்பட்டார்கள். Then comes the Deuteronomy 7th chapter 1st verse. Let us read. When the Lord your God brings you into the land which you go possess, and has cast out many nations before you, the Hittites and the Girgashites and the Amorites and the Canaanites and the Perizzites and the Hivites and the Jebusites, 7 nations greater and mightier than you. உபாகமம் 7:1 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி like the same way in Joshua 3:10 also we read this. And Joshua said, by this you shall know that the living God is among you, and that he will without fail drive out from before you and the Canaanites and the Hittites and the Hivites and the Perizzites and the Girgashites and the Amorites and the Jebusites. யோசுவா 3:10 கூட நம்ம வேறு வாசிக்கிறோம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. Here we need to note one thing. In Genesis 10:19-21, 10
Gentile nations are listed. But only 7 Gentile nations are mentioned in the book of Deuteronomy and the book of Joshua. Why this discrepancy? இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஆதியாகமம் 15:19-21 10 புறையினத்து மக்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் உபாகமம் மற்றும் யோசுவாவின் புத்தகங்களில் அவர்களில் 7 புறையினத்தார் மட்டுமே கூறப்பட்டுள்ளார்கள். இந்த முரண்பாடு ஏன், எப்படி ஏற்பட்டது? The discrepancy between the 10 nations listed in Genesis 15:19-21 and the 7 nations mentioned in Deuteronomy and Joshua stems from the time difference between the promise made to Abraham and Joshua's conquest. ஆதியாகமம் 15:19-21 பட்டியலிடப்பட்டுள்ள 10 தேசங்களுக்கும் உபாகமம் மற்றும் யோசுவாவில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 தேசங்களுக்கு இடையிலான முரண்பாடு ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கும் யோசுவாவின் வெற்றிக்கும் இடையிலான கால வேறுபாட்டிலிருந்து உருவாகிறது. By the time of Moses, 3 of the nations, Canaanite, Kenizzites and the Kadmonites, may have been absorbed by other groups or destroyed or merged. மோசேயின் காலத்திற்குள்ளாகவே இந்த கேனியர்கள், கெனீசியர்கள், கத்மோனியர்கள் என்ற 3 மக்கள் இனங்கள் மற்ற மக்கள் இன குழுக்களால் உள்வாங்கப்பட்டிருக்கலாம், அல்லது அழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒன்றிணைக்கப்பட்டிருக்கலாம். Genesis 15, 10 nations. This list covers the vast maximum territory promised to Abraham from the Nile to Euphrates. It refers to all the people who lived in that area in Abraham times. ஆதியாகமம் 15 10 மக்கள் இனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியல் நைல் நதியிலிருந்து யூப்ரடிஸ் நதி வரை ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட பரந்து விரிந்த அதிகபட்சமான நிலப்பரப்பை உள்ளடக்கியது. இது ஆபிரகாமின் காலத்தில் அப்பகுதியில் இருந்த எல்லா மக்களையும் குறித்தது. Deuteronomy and Joshua, 7 nations only comes. This refers specifically to the Canaanite nations who lived in the promised land when the Israelites conquered Canaan in Joshua's time. They were targeted for destruction. Hittites, Girgashites, Amorites, Canaanites, Perizzites, Hivites and Jebusites. உபாகமம் யோசுவாவில் 7 மக்கள் இனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது குறிப்பாக யோசுவாவின் காலத்தில் கானான் மீது இஸ்ரேல் மக்கள் வெற்றி கொண்ட போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த கானானிய மக்கள் இனங்களை குறிக்கிறது. இவர்கள் அழிக்கப்படுவதற்காக இலக்கு வைக்கப்பட்டனர். ஏத்தியர்கள், கிர்காசியர்கள், எமோரியர்கள், கானானியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள். The 3 peoples who disappeared, the Canaanites, Kenizzites and Kadmonites may have been merged with other nations such as Edom or Ammon, or they were considered too small to be included in the list of powerful nations, or at times ceased to be of Canaanite origin. மறைந்து போன மக்கள் இனங்கள் கேனியர்கள், கெனீசியர்கள் மற்றும் கத்மோனியர்கள் ஆகிய 3 மக்கள் இனங்களுக்கும் பின்வரும் விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒன்று, ஏதோம் அல்லது அம்மோன் போன்ற பிற தேசங்களுடன் அவங்க இணைந்து போயிருக்கலாம், அல்லது வலிமையுள்ள தேசங்களின் பட்டியலில் சேர்க்க முடியாத அளவுக்கு சிறியவர்களாக கருதப்பட்டிருக்கலாம், அல்லது சில சமயங்களில் அவர்கள் கானானிய வம்சாவளியை சேராதவர்களாக இராமல் போயிருக்கலாம் என்று ரபீனிய மரபறிஞர்கள் கருதுகிறார்கள். 7 as a symbol. The number 7 is symbolic of Gentiles in the land. This emphasizes the completeness of the judgment upon them. குறியீடுகளாக 7. 7 என்ற எண் தேசத்தில் உள்ள புறையினத்தாரின் குறியீடாக விளங்குகிறது. இது அவர்கள் மீதான நியாய தீர்ப்பின் முழுமையை வலியுறுத்துகிறது. History and place. Covenant note. In Genesis 15:21, God promised that Abraham's descendants would inherit the land of 10 specific nations. வரலாறும் இடமும். உடன்படிக்கை குறிப்பு. ஆதியாகமம் 15:21 10 குறிப்பிட்ட மக்கள் இனங்களின் நாட்டை ஆபிரகாம் சந்ததியினர் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் வாக்களித்த போது அவர்கள் முதலில் பட்டியலிடப்பட்டார்கள். செட்டில்மெண்ட். They lived in security in the land for centuries, worshipping idols, sacrificing children, and engaging in superstitious practice such as witchcraft and sorcery. குடியிருப்பு. அவர்கள் பல நூற்றாண்டுகளாக அந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ்ந்து
விக்கிரங்களை வணங்கி பிள்ளைகளை பலியிட்டு மற்றும் சூனியம் மந்திரம் போன்ற மூட நம்பிக்கை பலன்களில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார்கள். டிவைன் ஜட்ஜ்மெண்ட். Their presence along with other Amorite nations was one reason the Israelites conquered them as punishment for their wicked deeds. தெய்வீக தீர்ப்பு. மற்ற அமோரிய தேசங்களுடன் சேர்ந்து அவர்களின் இருப்பானது அவர்களின் தீய செயல்களுக்கான தண்டனையாக இஸ்ரவேலர்களை கைப்பற்றியதற்கான ஒரு காரணமாக அமைந்தது. This is why God stated in Genesis 15:16 that the iniquity of Amorites was not yet complete. இதைத்தான் ஆதியாகமம் 15:16 தேவன் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று குறிப்பிட்டார். விக்டரி. Although not mentioned in the specific battles accounts, the Joshua 24:11, Joshua in his farewell speech told the people that God had said that the Girgashites were among those delivered to the Israelites. வெற்றி. குறிப்பிட்ட போர்க்குறிப்புகளில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் யோசுவா 24:11 யோசுவா தம்முடைய பிரியாவுடைய உரையில் கிர்காசியர்கள் இஸ்ரவேலரிடம் ஒப்படைக்கப்படுபவர்களில் ஒருவராக இருந்தார்கள் என்று தேவன் கூறியதாக மக்களிடம் எடுத்துரைத்தார். அந்த வசனத்தை வாசிப்போம். Let us read the verse. Joshua 24:11. Then you went over the Jordan and came to Jericho, and the men of Jericho fought against you, also the Amorites, the Perizzites, the Canaanites, and the Hittites, and the Girgashites, and the Hivites, and the Jebusites. But I delivered them into your hand. யோசுவா 24:11 இதை நான் வாசிக்கிறேன் பின்வருமாறு. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். Invisible people. Interestingly, despite being listed regularly, there is no record of the Israelites directly engaging with the Girgashites in battle or treaty. Thus, they may have surrendered or fled before the Israelites advanced into Canaan. கண்ணுக்கு தெரியாத மக்களினம். சுவாரஸ்யமாக பார்க்கும்போது தொடர்ந்து அட்டவணைப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் போர் அல்லது உடன்படிக்கையில் இஸ்ரவேலர்கள் கிர்காசியருடன் நேரடியாக தொடர்பு கொண்டதற்கான எந்த பதிவும் கிடையாது. இதனால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் கானான் நாட்டில் வந்து அதை ஆக்கிரமிப்பதற்கு முன்பாகவே சரணடைந்திருக்கலாம் அல்லது தப்பி ஓடியிருக்கலாம் என்ற கருத்து பொதுவாக நிகழ்கிறது. Hypothesis. Some scholars have suggested that they may have had a connection with the Girgashites or Canaanites mentioned in New Testament verse Matthew 8:28. We read thus. யூகம். சில அறிஞர்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8:28 குறிப்பிடப்பட்டுள்ள கெர்கசேனியர்கள் அல்லது கதரேனியர்களுடன் இவர்கள் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று கருத்து உள்ளது. இருந்தாலும் இது திட்டவட்டமாக நிரூபிக்கப்படவில்லை. Let us read that verse, Matthew 8:28. When he had come to the other side, the country of the Gergesenes, there met him two demon-possessed men coming out of the tombs, exceedingly fierce, so that no one could pass that way. அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:28. அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியில் யாரும் நடக்கக்கூடாது இருந்தது. இந்த வசனத்தில் வருகிற கெர்கசேனர் என்பது இந்த கதரேனியர்கள் இவர்களுடன் ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Significance. The inclusion of Girgashites signifies the comprehensive nature of the promise made to Abraham and the complete displacement of the pagan communities that were deeply rooted in Canaan by the Israelites. முக்கியத்துவம். கிர்காசியரின் சேர்க்கையானது ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் விரிவான தன்மையையும் கானானில் ஆழமாக வேரூன்றியிருந்த புறசமய சமூகங்களை இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாக இடம்பெயர செய்ததையும் துரத்திவிட்டதையும் குறிக்கிறது. நெக்ஸ்ட் we come to the last nation, 10th, Jebusites. அடுத்து நாம் இந்த அட்டவணையில் உள்ள கடைசியான பட்டியலின் கடைசியாக உள்ள மக்களினத்துக்கு வருகின்றோம். எபூசியர்கள். They were a Canaanite people who descended from Ham
the son of Noah. Genesis 10:16. They were original inhabitants of Jerusalem. These pre-Israelite inhabitants called the city Jebus. They lived in the central highlands and were known for a fortified and powerful people. They held the city from the time of Abraham until King David captured it around 1003 BC. இவர்கள் நோவாவின் மகன் காமின், ஆதியாகமம் 10:16 உள்ளது, காமின் வழித்தோன்றர்களான ஒரு கானானிய மக்களினம் ஆவார்கள், எபூசியர்கள். இவர்கள் எருசலேமின் பூர்வ குடிகள் ஆவார்கள். இஸ்ரவேலுக்கு முந்தைய இந்த குடிகள் அந்த நகரத்தை எபூஸ் என்று அழைத்தார்கள். எருசலேம் முன்பு எபூஸ் என்று அழைக்கப்பட்டிருந்தது. மத்திய மலைப்பகுதியில் வசித்த இவர்கள் அரணான வலிமை மிக்க மக்களாக அறியப்பட்டார்கள். ஆபிரகாமின் காலத்திலிருந்து கிமு 1003 ஆண்டு வாக்கில் தாவீது ராஜா அந்த நகரை கைப்பற்றும் வரையில் அவர்கள் அந்த நகரத்தை தம் வசம் வைத்திருந்தார்கள். ஆரிஜின் அண்ட் ஹிஸ்டரி. Descendants of Canaan, the son of Ham, the son of Noah, they are therefore considered as a Canaanite group. They are often associated with Amorites. தோற்றம் வரலாறு. வம்சம். நோவாவின் மகனான காமின் மகனான கானானின் வழித்தோன்றல்கள் இவர்கள். இதனால் இவர்கள் ஒரு கானானிய குழுவாக கருதப்பட்டார்கள். இவர்கள் பெரும்பாலும் எமோரியர்களுடன் தொடர்புபடுத்தப்படுகின்றார்கள். லொகேஷன். They established Jebus, well later is called Jerusalem. They established Jebus as their stronghold in the mountains. அமைவிடம். மலைப்பகுதியில் எபூஸ், இது எருசலேம் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டது. எபூஸ் என்பதை தங்கள் கோட்டையாக இவர்கள் நிறுவினார்கள். The time of patriarchs. When Abraham arrived in Canaan, the Jebusites were already living in the area. They also lived in Canaan, which God had promised to give to Abraham's descendants. பிதாக்களின் காலம். ஆபிரகாம் கானானுக்கு வந்தபோது எபூசியர்கள் ஏற்கனவே அப்பகுதியில் வசித்து வந்தார்கள். ஆபிரகாமின் சந்ததியினருக்கு கொடுப்பதாக தேவன் வாக்களித்த கானானில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். Conflict and conquest. The time of conquest. Under Adoni-Sedek, the Jebusites formed an alliance against Joshua. மோதலும் ஆக்கிரமிப்பும். வெற்றி காலம். அதோனி-சேதேக் என்பவனுடைய தலைமையில் எபூசியர்கள் யோசுவாவுக்கு எதிராக கூட்டணி அமைத்தார்கள். அவருடைய அரசன் கொல்லப்பட்ட போதிலும் அந்த கோத்திரம் எருசலேமிலிருந்து முழுமையாக விரட்டப்படவில்லை. Although their king was killed, the tribe was not completely driven out of Jerusalem. Continued existence. They practiced many detestable pagan practices, included child sacrifice. Although they were thus designated as deportees, the Jebusites had lived among the Benjaminites and Judites for centuries. தொடர்ச்சியான இருப்பு. இவர்கள் குழந்தைகளை பலியிடுதல் உட்பட வெறுக்கத்தக்க புறமத பழக்கங்கள் பலவற்றை கொண்டிருந்தார்கள். எனவே இவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் எபூசியர்கள் என்ற மக்கள் இனத்தவர்கள் பென்யமீனர்கள் மற்றும் யூதா கோத்திரத்தாருடைய பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்திருந்தார்கள். டேவிட்ஸ் கான்குவெஸ்ட். கிங் டேவிட் captured the city from them. King David captured the city from the Jebusites in 1003 BC. David demolished their strongholds to capture the famous fortress of Zion, which later became the city of David. தாவீதின் வெற்றி. அரசர் தாவீது கிமு 1003 ஆண்டு வாக்கில் இவளது நகரை கைப்பற்றினார். புகழ்பெற்ற சீயோனின் கோட்டையை கைப்பற்றுவதற்காக அவர்களின் பாதுகாப்பு அரண்களை தாவீது தகர்த்தெறிந்தார். அதுவே பின்னர் தாவீதின் நகரமாக மாறிற்று. The Jebusites, following their defeat, were not completely destroyed but were integrated into the Israelite community. Later, King David purchased the field of Arvana, the Jebusites. It later became the site of the temple built by Solomon. எபூசியர்கள் தங்கள் தோல்வியை தொடர்ந்து முற்றிலும் அழிக்கப்படாமல் இஸ்ரேல் சமூகத்துடன் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். பின்னர் அரசர் தாவீது எபூசியனான அர்வனா என்பவனின் களத்தை விலைக்கு வாங்கினார். அதுவே பின்னர் சாலமன் கட்டிய தேவாலயம் அமைந்த இடமாயிற்று. The significance of the Jebusites in Genesis 15:21. Their mention in God's covenant with Abraham indicates
God's purpose to give the land and its most fortified places to the Israelites. It also shows that no fortress can withstand a divine promise. ஆதியாகமம் 15:21 எபேசியர்களின் முக்கியத்துவம். ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையில் இவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது தேசத்தையும் அதன் மிகவும் அரணான இடங்களையும் இஸ்ரவேலுக்கு ஒப்புக் கொடுத்ததற்கான தெய்வீக நோக்கத்தை குறிக்கிறது. மேலும் எந்த ஒரு அரணும் தெய்வீக வாக்குறுதியை எதிர்த்து நிற்க முடியாது என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. Next week, on the same day, the same time, the Lord willing, we will clearly examine the historical detail of the birth of Abraham's child through an Egyptian slave girl in Genesis 16. அவருடைய வசனத்தில் வேறுண்டது என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயத்தில் எகிப்திய அடிமைப்பெண் ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்ததை பற்றிய வரலாற்று விவரங்களை நாம் தெளிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பு பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Diti Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரர் தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened this broadcast from beginning to the end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.